ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை சி ப்ரோக்ராமிங்கை வந்து கற்றுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் ஒரு கரெக்டான யூடியூப் சேனலை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே நம்ம கொஞ்சம் தியரி, நிறைய ப்ரோக்ராமிங் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம நிறையா விஷயங்களையும் இங்கே நம்ம பார்ப்போம். நான் ஏன் சி கற்றுக்கணும் அப்படின்ற கேள்வியை வந்துட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் காலேஜில் எல்லா டீச்சருமே சொல்கிற ஒரே பதில் வந்து என்னென்னா, சி தான் பேசிக் லாங்குவேஜ், இது கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அதுக்கு அடுத்து இருக்க லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்க முடியும். கரெக்டு தான், சி தான் எல்லாத்துக்குமே பேசிக். ஸோ சியோட சின்டெக்ஸ் தான் மற்ற எல்லா லாங்குவேஜஸுமே ஃபாலோ பண்ணுது. ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே C++ஓட சின்டெக்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஏன் அது டேரெக்டாக அந்த லாங்குவேஜே நம்ம கற்றுக்கலாமே, எதுக்கு நான் சி கற்றுக்கிட்டு அந்த லாங்குவேஜஸ் படிக்கணும், சிக்கு மட்டும் தனியாக எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா, சிக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. இன்னமும் ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் வந்து நிறையா டெவலப்பர்ஸ் இருக்காங்க, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வெளியே இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாக தியரிஸ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு சொல்ல போகிறோம். சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரல் ஓரியன்டட் லாங்குவேஜ். இது வந்து இனிஷியலாக வந்து யார் டெவலப் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா டெனிஸ் ரிச்சி தான் வந்து 1972 வந்து டெவலப் பண்ணார். சியோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ லெவல் மெமரி ஆக்சஸ். அதாவது நம்ம வந்து டேரெக்டாக ஓஎஸில் இருக்க மெமரி ஆக்சஸை வந்து நம்ம சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காட்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாக எந்த ஒரு லாங்குவேஜஸுமே கற்றுக்க முடியும். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு பிசி, எந்த கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம், ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவை. இது ஃபன்னியாகவே இருக்கலாம், பட் இருந்தாலும் ஃபேக்டர் தான். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தேவை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடிஇ செட்டப் தேவை. நான் வந்து இங்கே வந்து எக்லிப்ஸ் ஐடிஇ யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கனு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இன்னும் டர்போ சியை வச்சே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டர்போ சி வந்து நோ லாங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஆல்ரெடி C++11 14 அப்படின்ற ஒரு கம்பைலேஷனே வந்துட்டு டர்போ சியில் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கனு ஸ்டாண்டர்டில் இருக்க ஜிசிசி கம்பைலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்டர் நீங்கள் ஜிசிசி கம்பைலர் வந்து செட்டப் வந்து ரெடி பண்ணுறது பெஸ்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜிசிசி செட்டப் வந்து ரெடி பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு உண்டான வந்து வீடியோஸ் வந்து நான் இன்னொரு இதில் போடுறேன். நான் இந்த சேனலில் நம்ம பார்க்குற எல்லா ப்ரோக்ராமிங்குமே பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் லினக்ஸ் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பண்ணலாம் சி ப்ரோக்ராமிங்கில். ஏன்னா அதுக்குள்ளே ப்ரோக்ராமிங்கா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்பயுமே வந்துட்டு ப்ரோக்ராமில் இருந்துட்டு அதோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு நான் டேரெக்டாக ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ப்ரோக்ராம் போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். நார்மலாக எப்பயுமே நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பார்த்தோம்னா ஃபைல் ஹெடர், ஃபங்க்ஷன் ஹெடர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்படி தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபைலில் ஒரு சின்ன ஃபைலில் மட்டும் நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படாது. பட் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்லலாம் பார்த்தோம்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்கும், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஏன் எதுக்காக எழுதுனது அப்படின்றது வந்து எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஃபங்க்ஷன் பர்பஸ் வந்துட்டு எதுக்குன்றது தெரியாது. அந்த விஷயத்துக்காக தான் வந்து நம்ம ஹெடர் யூஸ் பண்ணுறது. இங்கேயும் அதே மாதிரி தான் நான் வந்து ஹெடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹெடர் யூஸ் பண்ணுற மெயின் பர்பஸ் வந்து என்ன, டுட்டோரியலுக்கு வந்து வெரி பேசிக்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இனிஷியல் டேஸில் வந்து ஹெடர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ நார்மலாக ஹெடர் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபைலோட நேம் இது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபைலோட ஹெடர், ஃபங்க்ஷனோட ஹெடர் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து ஃபைல் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. ஃபைலோட நேம் வந்து helloworld.c, இது என்னோட helloworld.c. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபைலோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா நான் தான் ஜெய். ஸோ ஃபைலோட வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வெர்ஷன்றது வந்து என்னென்னா நார்மலாக அந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போதைக்கு எந்த ஒரு வெர்ஷனும் இல்லை, நான் டேரெக்டாக 1.0 அப்படின்னு நான் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் வந்து காப்பிரைட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்துட்டு சி ப்ரோக்ராமோட பார்ட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம்.
நார்மலாக ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா ஒரு ப்ரீ ப்ராசஸர் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸர் கமெண்ட் செக்ஷன்றது ரொம்ப பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமெண்ட் செக்ஷன். இது வந்து ப்ரீ ப்ராசஸர். ஒன்ஸ் ப்ரீ ப்ராசஸர் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேட் கம்பைல் ஆனதுக்கப்புறம் இருக்க கோடில் வந்துட்டு இதெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா as include stdio.h. இந்த ஹெடர் ஃபைலுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸருக்குள்ளே தான் வரும். இது எப்போ கம்பைல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த as include stdio.h அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .hன்றதோட இந்த ஃபைலை வந்து அப்படியே அங்கே ரிப்ளேஸ் பண்ணிடும். ஓகேவா? இது போக வந்து பார்த்தோம்னா மேக்ரோஸ்லாம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த வந்துட்டு ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனில் தான் நடக்கும். ஸோ மேக்ரோஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மெயின்றது மட்டும்தான் ஃபங்க்ஷன். இது மட்டும் இல்லாமல் நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸுன்றதும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாகவே புரியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணுற நம்பர் எல்லாம் நேம் கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்க தான் உங்களுக்குலாம் புரியும். ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம அடிக்கிற கோட்ஸ் கண்டினியூஸாக இருக்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ வந்து உள்ளே யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் லூப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது. ரிட்டர்ன் 0ன்னு வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம்னா as include stdio.h இந்த ஹெடர் ஃபைல் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்துட்டு இன்புட் அவுட்புட் அதுக்குண்டான ஆப்ரேஷன்ஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா printfன்றதை வந்து பார்த்தோம்னா அவுட்புட் printfன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் உள்ளே என்ன கொடுத்தாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டும். எப்படி அதை பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து printfன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது அப்படியே வந்துட்டு உங்களோட கன்சோலில் வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த printfன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ stdio.h அப்படின்ற ஒரு ஃபைல்குள்ளே தான் இருக்குது. வேணா வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இந்த printfன்ற ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அது வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு printfன்றதுக்கு உண்டான டிக்ளரேஷனுக்கு போயிடும். ஓகேவா? இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே நான் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். ஸோ எப்பயுமே சி ப்ரோக்ராமிங் வந்து மெயின்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும்னா டாப் டு பாட்டம் கீழே லைன் பை லைனாக ஒவ்வொரு லைனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து என்னன்றதை பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் வந்து printf கொடுத்து ஹலோ வேர்ல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ printf என்ன பண்ணுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் 0 எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷனோட நான் எண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்கிறதுக்காக வந்து நான் ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் 0 அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு எரரும் இல்லாமல் வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கு. நார்மல் டெர்மினேஷன் தான் 0 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் இருக்குது அப்படின்னா எரர் கோடோட வந்து நம்ம அங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ரன்னில் கிளிக் பண்ணி அங்கே ரன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வேணால் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து Ctrl F11 நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரன் ஆகிடும். கம்பைல் பண்ணி எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாகவே ரன் ஆகிடும். சப்போஸ் இதில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே எரர் சொல்லி மெசேஜ் வந்து நீங்கள் கீழே வந்து கன்சோலில் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஷுவல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டெக்ஸ்ட் எக்ஸாக்டாக இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஹலோ வேர்ல்டு இல்லாமல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்றது கேள்விக்கு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக் ஏ புக் யூஸ் பண்ணும். இந்த ஸ்லாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ லைன் கிரியேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்ட் டேக் புக் இது கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு திருப்பி அதே தான் Ctrl F11. ஸோ Ctrl F11 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ரன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கம்பைல் பண்ணி எதுவும் எரர் இருக்கான்னு பார்க்குது. ஸோ எந்த எரருமே இல்லை.
ஸோ ஹலோ வேர்ல்ட் டெக்கி புக் இங்கே வந்து /n என்னன்னு பார்த்தோம்னா நியூ லைன் கேரக்டர். இது வந்து என்ன பண்ணால் ஹலோ வேர்ல்ட் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து நியூ லைன் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க டெக்கி புக்ன்றது வரும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் நேமும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். இன்கேஸ் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு C++ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கூட கேட்கலாம். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.